அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சொல்லலாம், டான்செட் 2025-26க்கான அட்மிஷன் ப்ராசஸ் இந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட்டு வந்தாச்சு. இப்போ கவுன்சிலிங், அதாவது ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுற தேதி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கவுன்சிலிங் பற்றி பார்த்துற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்க. இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிய வரும். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்துட்டதுனால ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் அடுத்து என்னெல்லாம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில். அதுக்கு தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்துடும். இது அஃபீஷியல் ஹோம் பேஜில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதாங்க டவுன்லோடிங் ஆஃப் ஸ்கோர் கார்டு. இன்றைக்கி சொல்லியிருங்க 7ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி ஜூன் 6 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரைட்டில் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் அதை ஆன் பண்ணிக்கிங்க. அடுத்து கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கணுன்னா கிளிக் ஹியர் கொடுக்கணும். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னபடி ஏதாவது இந்த நேம் கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளார நீங்கள் மாற்றி கொடுக்கலாமே தவிர அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிவிட்டா அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக பாருங்கள். சரி, எப்படி ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுறது? ஜஸ்ட் கிளிக் ஹியர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுக்கு தேவையான இன்புட் கேட்கும். என்ன இன்புட் கேட்குது, நீங்கள் என்னென்ன இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வரும். இதுதான் அஃபிஷியல் பேஜ். லாகின் இருக்கு இல்லையா, உங்களோட இமெயில் அட்ரஸு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்துருக்கு அதை போடுங்க. கொடுத்த பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக வந்துடும். இருக்குது ஸ்கோர் கார்டு மீன்ஸ் மார்க் ஷீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டான்செட்டுடைய மார்க் ஷீட்டு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவுன்சிலிங் டீட்டெயில்ஸு. ஜஸ்ட்டு கிளிக் ஹியர் அது பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இதுதான் கவுன்சிலிங் ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஆஸ் அப்பனாக பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக வேறு எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஐ மீன் டீட்டெயில் என்ன, கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் இந்த டான்செட்டு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா டான்செட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ எம்சிஏ அதுக்கு ரிலேட்டட் அட்மிஷன்ஸ்க்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு பாருங்கள். எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதே போல் எம்டெக்கு, எம்ஆர்க்கு, எம்பிளான் இந்த கோர்ஸ்லாம் பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர், அதை கிளிக் பண்ணோம், அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து எம்பிஏ எம்சிஏ கிளிக் பண்ணுறேன். இதில் இது தாங்க இந்த பேஜ், கவுன்சிலிங் பேஜுன்றது இது தான். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. இந்த 2025க்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஆனால் இதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜஸ், எப்படி இருக்கும், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் உள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இப்போ இருக்கும். ஒரே விஷயம் மார்க்கு மாறலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, கட் ஆஃப் மற்ற டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த லெஃப்ட்டில் உள்ள 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் பாருங்கள் லாஸ்ட் இயர் எம்பிஏ அலாட்மெண்ட்டு எவ்வளோ பேருக்கு அலாட் ஆகிருக்கு, எம்சிஏ அலாட்மெண்ட் என்ன, அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு 2024 எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வருஷம் படி எம்பிஏ வந்து 2020 எப்படி இருந்துச்சு, 21 அந்த மாதிரி வரிசையாக பார்க்கலாம். எம்சிஏவுக்கு அதே போல். ஓகேங்களா? ஸோ இந்த மெனுவெல்லாம் நீங்கள் இதில் தான் செக் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் வந்து சார். இது பாருங்கள், இது எம்சிஏ அது லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் ஒவ்வொரு காலேஜில் உள்ள நீங்கள் போய்ட்டு இதை ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.